எங்கள் அன்புள்ளவரே, தேவனே, மைமீன் ராஜாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத மகா பரிசுத்தமான பொருளவ தேவனே, எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய தேவ திட்டம் இதுவாக இருந்ததுனால எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ வாழ்ந்த என்னையும் எங்களையும் கூட கட்டாவே இந்த நாள் இந்த திருவள்ளூர் பகுதியில் இவ்விதமாக கூடியவர்கள் சபையின் மத்தியில் நாங்கள் இந்த நேரத்தில் ஆராதிக்கிற இப்படி பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று இந்த தேவ திட்டமாக இருந்ததுனால அதன் வழியாக ஆண்டவரை நீ நடத்தி வந்திருக்கா ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை நிமித்த அடிமை நம்முடைய இடத்தில் நிற்பதற்கு எந்த தவறையும் இல்லை என்றாலும் நம்முடைய தேவ திட்டம் இது போன்றதுனால அதற்காக அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பயன்படுத்திக் கொள்ளும். நீரே உடைய வாயாக ஆண்டவரை பயன்படுத்தி ஆண்டவரே மோசையோடு இருந்து ஆரோனை அவருக்கு வாயாக கொடுத்தது போல அடிமையும் இப்படி வாயாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது போன்ற ஒரு நேரம் என்ன சொல்லணும், உதாரணத்துனா ஒரு பட்டிக்காட்டான் பட்டிக்காட்டு மாத்திரம் தான் பேசுறேன், கிராமத்தான் புரியுதுங்களா. நீ கொஞ்சம் பட்டணத்தில் இருக்கிறவங்க, நான் வெளிப்படையாக பேசுறேன் புரியுதுங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த புல்பேட்டு இப்படி இங்கே உட்காறது எனக்கு அனுபவம் இல்லைங்க. உட்காந்து கஷ்டப்பட்டு உட்காந்து ஏன்னா தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணனா இங்கே மாட்டி பார்த்தாங்கல்ல, அனுபவம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது கவுன்கள் மட்டும்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுத்தாவை குறித்து ஒரு வரலாறு இருக்குது இல்லை. தாவீது ஆடு மேய்ச்சிருந்தவன். எழுத்த யாருங்க? எழுத்த அழைக்கும் போது அழைக்கிறாரு. ஏருக்கு நடுந்தது தானே எழுத்தா எழுத்தா. அது மாதிரி நான் படித்தவனும் கிடையாது, அந்த இதுலையும் கிடையாது. நான் ஆடு மேய்ச்சிருந்தவன், ஏறு ஓட்டி இருந்தவன். வாட்டர் ஏறு குடிக்கிறது இதுதான். நான் படித்தது 7ஆம் கிளாஸ் 1974 வருஷத்தில் முழுவாண்டு பரிச்சு எழுதாதவன். ஏன்னா பாஸ் ஆகி நின்றான வார்த்தையும் வேணாம், ஃபெயிலாகி நின்றான்ற கேள்வியும் கேவலம் வேணாம், படிக்க கூடாது நின்றவன். 74வது வருஷத்தில் ஆண்டவர் என் கண்ணை சேர்ந்தார். அப்போ அதுக்கு பின்னாடி தான் அவர்தான் கொடுத்தார் இந்த படிப்பெல்லாம் புரியுதுங்களா. அப்போ நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக போகலாம், நேரம் இல்லை. அப்போ இது வரைக்கும் நம்ம ஆராதிச்சோம், துதிச்சோம், சோத்தரிச்சோம். யாரும் நம் தேவனை. அப்போ நம் தேவன் யாரு, எப்படிப்பட்டவர் அடுத்த முதல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கணும். இப்போ யோவான் 8:32 படிங்க. சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறிய வேண்டிய சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிக்கணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையை தான் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்பன்னு சொன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி தொடர்பு கொண்ட தேவன் எப்படி இருக்கிறாருன்றதை நாம் என்ன பண்ணலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இப்போ நம்ம தேவனை நம்ம தொழுது கொண்டோம், ஆராய்ச்சியும் துதிச்சோம். இப்போ நம்ம ஆராய்ச்சி நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு, நமக்கு சமீபம், நம்ம பக்கமே இருக்கிறாரு புரியுதுங்களா. அப்ப இது அனுபவத்தை நான் எப்படி கண்டேன்னு சொன்னா 1996ஆம் வருஷம் எங்க மனைவியுடைய மரண சம்பவத்தின் அப்போ நான் பார்த்தேன் புரியுதுங்களா. அப்போ எங்க மனைவியுடைய மரணத்தின் கடைசி நிமிஷத்துல அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லி வச்சிருந்தேன். மரணத்தை குறித்து 53 ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்போ நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன்னா, நீ மறிக்கிறேன்னு சொன்னாக்கா ஆண்டவர் அறியாதவன் மறிக்கிற மாதிரி இல்லை. இந்த வீட்டை விட்டு அடுத்த விட்டு நீ குடி போற, இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு என்ன போற, நாங்க பின்னாடி
வரும். அதனால நீ மறிக்கும் போது நீ கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்போ அவன் மறிக்கிற கட்டத்துக்கு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அடிமைக்கு 3 பிள்ளைகளுக்கு தாயாகவும் மனைவியாகவும் இந்த சரீரத்தில் இந்த ஆத்மா இவ்வளவு காலம் வச்சு நடத்தின நீங்க இந்த நாள்ல இந்த ஆத்மாவுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ள பிரியமன்ற உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆத்மாவுடைய கையில கொடுக்க நம்மளுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கான்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லி கண்ணை திறந்தேன். அப்படியே கண்ணம் பண்ணேன். அப்பதான் இந்த வசனத்தை அனுபவ ரீதியில எவ்வளவு சமீபமா இருக்கிறாருன்றது என்ன பண்ணேன், அனுபவத்தில் கண்டுபிடிச்சேன். புரியுதுங்களா? அப்ப அவர் சமீபமா இருக்கிறார். அடுத்து 2வது யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 42ஆம் அதிகாரம். அப்போ அங்க சமீபமா இருக்கிறாரு. எங்க எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அடுத்து 3வது ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாரும் தகப்பனானார். முதலாவது பார்த்தோம் சமீபமா இருக்கிறாரு. 2வது பார்த்தோம் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இங்க 3வது பார்க்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். 4வது ரெஃபரன்ஸ் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அவர் பொய்யுரையாத தேவன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாத தேவன். அது ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல. அப்போ அப்படியாப்பட்ட தேவன் என்ன பண்ணுவார்னு சொன்னா, ஒன்னு சொன்னாருன்னாக்கா செய்யறதா இருந்தா மட்டும்தான் சொல்லுவாரு. சொல்லிட்டாருனாக்கா என்ன பண்ண மாட்டாரு, செய்யாம விட மாட்டார். அப்படியாப்பட்ட தேவனை குறித்து தான் இன்னைக்கு அவர் நடத்துற மாதிரி அவர் கொண்டு வர தண்ணி பைப்பில் வர 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 பிடிச்சி ஊத்துற மாதிரி நான் அதிகமாக அறிஞ்சும் புரிஞ்சும் எல்லாம் கிடையாது. அவர் கொண்டு வர 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 அப்படி கொடுத்துருப்பேன். கொஞ்சம் நேரம் எப்படி பண்ணுன்னு தெரியாது, கொஞ்சம் பொறுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அதனால் பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட தேவனானவர் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னாக்கா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவரே. போதுங்க. இப்ப என்ன படிக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இப்பொழுது இருக்கிற நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது எங்கேயோ, நீங்க பிறந்தது வளர்ந்தது எங்கேயோ, வாழ்ந்தது எப்படியோ, ஆனால் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்துல இந்த திருவள்ளூர்ல இந்த சபையில இது குறித்து நம்ம பேசுவோம், தியானிக்கும், ஒருத்தர் பார்க்கவும். யாருக்காக தெரியுமா? அப்ப இந்த நிமிஷத்துல இந்த இமைப்போடு நடந்திருக்கிற இந்த நிகழ்வு இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவனால் என்ன பண்ணது? முன்குறிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. அப்படியேப்பட்டவர் இப்ப இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து என்ன பண்ணிக்கிறாருன்னு சொன்னா, பிரதர் சொல்லிட்டு முதலே அது ஒரு ப்ளூ பிரிண்ட். என் விசுவாசம் என்ன சொன்னாரு? என் உள்ளங்கள் ஒண்ணு மறந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அதான் எனக்கு கிடைச்ச ஒரு பிடிப்பு. அப்போ ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்படி பார்த்து அவர் வரைஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாரு? ஏசாயா 43:4ஆவது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை தேடினேன். போதுங்க. அப்போ வரைஞ்சு வச்சு படிச்சு பசங்க எல்லாம் இருக்குங்க பிள்ளைங்க. இப்போ டிராயிங் மேப் போட்டு என்ன பண்ணுவீங்க?
கரெக்டா வரைஞ்சி பார்த்துட்டு நல்லா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட அவருடைய உள்ள கையிலேயே வரைஞ்சி பார்த்துட்டு, இப்போ நம்ம ஒருத்தர் உயரமாக்கிறோம் கொள்ளமாக்கிறோம், ஒருத்தர் குண்டாக்கிறோம் ஒருத்தர் ஒல்லியாக்கிறோம், ஒருத்தர் சிவப்பாக்கிறோம் ஒருத்தர் கருப்பா இருக்கிறோம். அப்போ அவங்களை அத்தனை பேர்களையும் அவருடைய உள்ளங்கையில அவருடைய மகிமையில இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பார்க்கிற அவருடைய மகிமையில உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு, அருமையா இருக்குது, பட்டியாடு பாசல அதான் சொல்லுவோம், அருமையா இருக்குதுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப அருமையா இருக்குதுன்னு பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னாக்கா, சங்கீதம் 139 16வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. அடுத்து யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய வானங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இது ஒரு எஸ்டிமேட். எப்படின்னா, அப்ப முதல்ல படமா வரைஞ்சு பார்க்கிறாரு, அருமையா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப அப்படியாப்பட்டவங்களை உருவாக்குறதுக்குன்னு ப்ளூ பிரிண்ட் என்ன பண்றாரு, அவங்களுடைய கருவை பார்க்கிறாரு. இப்போ உங்களுக்கான எனக்கான கருவையை அப்பயே பார்த்து நம்முடைய அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்து உருவேற்படும் நாட்களும் முதல் புத்தகத்தில் எழுதி இருந்தது. அடுத்த அந்த வசனத்தை பார்க்கிறோம், அந்த மாதங்களின் சபை நாட்கள் கடந்து போகக்கூடாத எல்லை. புரியுதுங்களாங்க? சொல்றாங்க, என் பாஷை புரியுதா உங்களுக்கு? புரியலையா? என்னை எங்க போனாலும் நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணினாதான் என்ன நான் கிளியர் பேச முடியும். அப்ப அதனால இது ஒரு தேவனுடைய முன்னேற்பாடான திட்டம். இது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்கள, ஒரு பெரிய மைதானத்துல பிளாட் போட்டு, அப்ப பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கடகால் போட்டுறாங்க. அதுக்கு முன்னே என்ன பண்றாங்க, இன்ஜினியர் மேப் போடுறாங்கல்ல, அதுதான் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சுன்னா ஒரு மாடல் வீடு. அப்ப அந்த மாடல் வீடு கட்டுறதுக்கு போட்ட பின்னாடி அடுத்து என்ன பண்ணுவாங்க, பில்டிங் கட்டுறதுக்காக பேஸ் போடுறாங்க. அடுத்து ஒரு டெம்பரரி கூடாரம் போடுறாங்கல்ல, கொட்டாரம் போடுவாங்க. போன வாரத்தில் கூட திருப்பத்தூர் பக்கம் இதுல அங்க ஒரு சர்ச்சில் பேசும்போது நான் கூடாரம் கொட்டாரம் கொட்டாயி அதான் பட்டிக்காட்டு பேசணும். தூய தமிழ் பேசணும் எப்படியே போகும், பட்டிக்காட்டில் இப்படித்தான். அப்ப அந்த கொட்டாரம் எதுக்காக, அந்த கொட்டாரத்துல தங்கி கட்ட வேண்டிய நிரந்தரமான பில்டிங் கட்டுறதுக்காக. புரியுதுங்களா? அப்ப அப்படியா நம்முடைய இந்த சரீரத்துக்கான காலம், சரீரத்தில் வாழ்ந்து நம்ம ஒரு சித்தத்தை செய்யறதுக்காக குறிக்கப்பட்ட ஒரு காலங்கள், நாட்கள், நேரம், கடந்து போகக்கூடாத எல்லை. இப்போ நம்ம படிச்ச வசனத்தெல்லாம் இருக்கு. அப்ப அப்படியா அவர் பார்த்தவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்ப அதான் அதுக்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், பார்த்தார். புரியுதுங்களா? அப்ப அப்படியாப்பட்ட மகிமையின் தேவன் இப்படி எப்படியாப்பட்டவர்னு சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறதை போல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது, படிச்சது, பேசுனதெல்லாம் எல்லாத்தும் போதே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்த தேவனுடைய திட்டத்தினுடைய காரியங்களை மட்டும் நாம் பார்த்தோம். புரியுதுங்களா? அடுத்து அப்போ நமக்கு இந்த சரீரம் நிரந்தரமானதா? அப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தை நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த நிரந்தரமான ஒரு பில்டிங் வேலைக்காக தற்காலிகமா கட்டி அங்க தங்கி வேலை செய்யறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கூடாரம் போல நம்ம
குறிக்கப்பட்ட ஒரு காலம் நாள். அதுலயும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்போ அப்படியே நினைச்ச தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? நம்ம எந்த காலத்துல பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த தலைமுறையில பிறக்கணும், எத்தனாவது நபரை நம்ம பிறக்கணும், எந்த தாயின் கருவில நம்ம என்ன பண்ணணும் பிறக்கணும், அந்த கருவிற்கான உள்ளான அவயங்களையும் வெளியான அவயங்களையும் கூட என்ன பண்ணிக்கிறாரு பார்த்து நல்லது அருமையா இருக்குன்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிறாரு. அப்படியேப்பட்டவருடைய திட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்னைக்கு நம்ம பூமியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அப்படியாப்பட்ட இது இப்போ நம்முடைய சரீரம் தற்காலிகமா அந்த போடப்பட்ட கூடாரம் போன்றது. பிறக்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு என்ன வேணும் இருக்கணும். அப்ப பிறப்பிலிருந்து இருக்கிற வரைக்கும் கூடாரம், இந்த சரீரம் ஒரு கூடாரம், இதில் தங்கி நம்ம என்ன பண்ணோம், அவர் சொன்ன வேலையை செய்யறதுக்காக நம்ம வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூடம். வேலைக்காரங்க நம்ம வாழ்நாட்காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். புரியுதுங்களா? அப்ப அந்த நிரந்தரமான பில்டிங் வேலை முடிஞ்சுன்னா என்ன ஆகும், கூடாரம் அதுக்கு வேலை இல்லை. அது மாதிரி நம்ம கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடிக்கப்பட்ட ஆச்சுன்னா நமக்கு இங்க இல்ல. புரிஞ்சுங்களா? அப்படியேப்பட்ட வேலை என்னன்னு சொன்னாக்கா எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்கையா இருக்கிறோம் முன்னதாக. அப்போ ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படிக்கு முன்னதாகவே தேவன் என்ன பண்ணிக்கிறாரு. அப்போ நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையும் முன்னே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு, நமக்கானதையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு, எல்லாத்தையும் குறித்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. அப்ப அப்படியேப்பட்ட தேவனை இப்ப நம்ம தொழுது கொண்டோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரே இல்லையா? யார் பார்த்தது? பார்த்தவங்க சொல்லுங்க, போய் சொல்லக்கூடாது. யாரை பார்த்துக்கிறோமா? அப்ப இருக்கிறாரோ இல்லையா? இருக்கிறார். ஆனா இந்த கண்ணில் நம்ம யாரும் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. அதே மாதிரி நமக்கான எஸ்டிமேட்டும் ப்ளூ பிரிண்ட்டும் அவர் கையில் இருக்குது. அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த கூடாரத்தில் தங்கி வேலை செய்யற கொத்தனாருக்கும் சித்தாளுகளுக்கும் தெரியுமா அந்த பில்டிங்கோட எஸ்டிமேட்? அது யார் கையில் இருக்கும்? இன்ஜினியர் கையில் இருக்கும், அந்த ஓனர் கையில் தான் இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் நமக்காக எவ்வளவு எஸ்டிமேட் போட்ட நம்முடைய தேவனுடைய திட்டம், நமக்கான வாழ்க்கை, நமக்கான குடும்பம், நமக்கான தொழில், நம்ம கொண்டு எவ்வளவு காலம் பூமியில வச்சு எங்க வச்சு எவ்வளவு காலம் வச்சு என்ன செய்யணுன்றதுக்கு நேரான காரியம் பூரா யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்ப அது தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் மற்றவர்களுக்கு எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப தேவன் ஒருபோதும் ஒருமா என்ன பண்ண முடியாது, கண்டதில்லை, காணவும் முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். அப்படியேப்பட்ட தேவன் அப்ப இப்படியேப்பட்ட காணப்படக்கூடிய ஜென்ம சரீரத்துல இருந்து நம்ம மூலமா செய்யப்பட வேண்டிய வேலை காரியங்கள் எல்லாத்தையும் கூட அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறான்னு சொன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற நாம கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, காதால் கேட்கவும் முடியாது, மனுஷனுக்கு நம்ம இருதயத்துல தோன்றவும் நினைச்சு பார்க்க கூட முடியாது. நாளைக்கு நாம் இருப்போம்னு நம்மளுக்கு தெரியுமா? புரியுதுங்களா? ஆனா நாளைக்கு நம்ம எங்க கொண்டு போகணும், என்ன செய்ய வைக்கணும் நம்ம ஆண்டவருக்கு தெரியும்.
புரியுதுங்களா? அப்ப அது மாதிரி பிரியமானவங்கள மனசீகமான மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அப்ப மாம்ச சிந்தைன்றது என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா இருக்குதான்னு பார்த்து போறதுதான் மனசீகமான காரியம். இருக்கிறதாக நம்பி செய்யறது தான் ஆவியின் காரியம். இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும்ல. அப்ப விசுவாசத்தினுடைய பொருள் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்போ அதுதான் நமக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு தெரியாதவர் கூட நம்ம கொண்டு நமக்காக வேண்டியதெல்லாம் எஸ்டிமேட் போட்டு வச்சுக்கிறதும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம எதுக்காக என்ன காரியத்துக்காக வச்சுக்கிற அந்த வேலையும் நமக்கு தெரியாது. அப்ப அப்படியேப்பட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கண்ணில் பார்க்காது இப்ப இருக்கிறாருன்ற மாதிரி நினைச்சு நம்புற மாதிரி. அப்ப நமக்கு வச்சுக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஓடி நிற்கிற ஓட்டம் அவ்வளவு இருக்குதுன்னு ஓடி நிற்கிறோம். புரியுதுங்களா? அதுக்காக இது என்ன ஏதோ இங்கே கெட்டியா காலகாலமா சம்பாதிச்சு பழிச்சு வாழ்ந்த காலமா இருக்கிறோமா? இல்ல. அப்ப அதனாலதான் தேவனை அறியாதவங்களுக்கு என்ன ஆக்குதுன்னு சொன்னா, நம்ம எப்படி நமக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, நம்ம பிறந்துட்டோம், பிள்ளை குட்டிங்க ஆகி போச்சு, சம்பாதிக்கணும், மீட்கணும், கட்டணும், சேர்த்தி வைக்கணும். ராத்திரி சம்பாதிக்கிறதும் பத்தல, பகல் சம்பாதிக்கிறதும் பத்தல, டியூட்டிலையும் போக பார்த்து சம்பாதிக்கிறதும் பத்தல. நீதானே ஓட்டி சொல்லுவாங்கல்ல. அப்ப ஓடி செய்யறதும் பத்தல. அப்ப எப்படி இருந்தா அவனுடைய பிரயாசமெல்லாம் என்ன பண்றான்? வாங்கறது வாங்கினே இருக்கணும், சேர்த்துறது சேர்த்தினே இருக்கணும். பத்தல நிம்மதியே இல்லை. புரியுதுங்களா? அப்ப தேவனை அறியாதவங்களுக்கு அது. அப்ப நமக்கு நம்ம உண்டாக்கணும், நம்ம தேவனால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம உண்டாக்கணும் தேவனால் நமக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் காலத்தில் நாம் வாழ்ந்துருக்கிறோம். நமக்கு இந்த குடும்பத்தை அமைச்சு கொடுத்து நம்ம தேவன் தான் நமக்கு கொடுத்துக்கிறாரு. இந்த நம்ம நம்பிக்கை விசுவாசத்தினுடைய நங்கூரத்தை நம்ம பொட்டியல்னு சொன்னா, ஊன்றுகோலை பொட்டியல்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனை அறியாதவர்களை போல நம்ம என்ன பண்ண முடியாது? ஜடனுக்கு போக முடியாது, பயப்பட முடியாது. அப்ப அப்படியேப்பட்ட நாம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ எல்லாத்தையும் இருக்கிறவர்களை போல அழைக்கிற நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தின் படி நம்ம வச்சுக்கிறாருன்னு சொன்னாக்கா, அப்ப இத்தை நாங்க 8 சொரக்கா கூட்டுக்கு உதவுமா? இது புரியுதா? படிச்சு பிள்ளைங்களாரும் கேட்கிறேன். நீங்க சொரக்கா பூசணிக்காய் படம் வரையறீங்க, அதை சமைச்சு சாப்பிட முடியுமா? நல்ல கலரெல்லாம் அடிச்சு அருமையா போட்டு கலரெல்லாம் போடுறீங்க, அது சாப்பிட முடியுமா? அப்ப இது வசனம். இதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்றாங்க? உயிருக்கு. இதோட வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்ப இது எப்படி நம்ம இதை வச்சு நம்ம வாழ்றது? படிச்சுட்டு வச்சிடறோம், அது அங்கிட்டு வசனம் படிச்சிட்டோம். ஆனா அது நமக்கு சாப்பிட்டா தானே நமக்கு சோறு ஆக்கி வச்சுட்டு சைக்கிள் வந்துட்டா நம்ம வாழ முடியுமா? அப்ப அந்த வசனத்தை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அப்பன்னு சொன்னா இருக்கிறதாக பார்த்த ஒரு வரலாறு இருக்கு. அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம அப்பா அம்மா யாருங்க? விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். புரிஞ்சுங்களா? அப்போ ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தான்
போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ இது என்னன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன சொல்றாரு? கூடாரத்துல வெளியே கூப்பிட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், எவ்வளவு இருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தினுடைய இலக்கத்தை போலவும் பூமியின் கடற்கரை சூழத்தனை போல இருக்குன்னு வாக்கு கொடுக்குறாருல்ல, அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூடாரத்துக்குள்ள சாரா இருக்கிறா, கூடாரத்து வாசல்ல ஆபிரகாம் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன படிக்கிறத நம்ம பாக்குறோம், நகைக்கிறா, ஆதியாமத்தில் சிரிக்கிறா. அவர் தான் சொல்றாரு, இவரும் அதை கேட்கிறாரு. அப்ப பொய்யா சொன்னாலும் ஒரு பொறுப்பா சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, பொய் சொல்றாலும் பொறுப்பா சொல்லணும், பொருந்தா சொல்லணும். அது எங்க பாஷையில் எனக்கு தெரியல, புரியுதுங்களா? நம்பர் மாதிரிதான் சொல்றதுக்கு. அப்ப நம்பறதுக்கே ஏது இல்லாத நிலைமை, 75 வயசு 65 வயசு. அது பலன் கொடுக்கறது பலிக்கிறது அப்போ 100வது வயசுல 90வது வயசுல நடக்குது. அப்ப முதல் நகைச்சா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாவா, வாக்குதத்தை பாத்தீங்கன்னா உண்மையில் சொல்லி விசுவாசித்து கர்ப்பம் தரிக்க பலன் அடைஞ்சி ஈசாக்கு பெற்று என்ன பண்ணா, அந்த சந்ததியோட தான் அன்னைக்கு பார்த்த அந்த கடற்கரை பூமியின் தோல்ல நம்ம ஒரு தோல், ஒரு தோல்ல ஒரு தோல். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணான், விசுவாசித்தான். வாக்குதத்தம் பண்ணின உண்மையில விசுவாசத்தை அந்த கட்டத்துல எதை மறந்துட்டான், அவருடைய சரீரத்தின் நிலைமையும் மறந்துட்டான், வயசையும் மறந்துட்டான். அவருடைய சாராவுடைய வயசு கர்ப்பம் செத்து போனதையும் என்ன பண்ணிட்டான், மறந்தே போயிட்டான். புரியுதுங்களா? அப்ப அப்படியாப்பட்ட விசுவாசத்துக்கு வந்துட்டனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் அவன் நம்பனது ஒண்ணுதான் அவங்க செஞ்ச வேலை. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணின பொய்யுரையாத தேவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சார முடிக்கலையா? அப்போ அப்படியாப்பட்ட சந்ததியில இருக்கிற நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், அந்த விசுவாசத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ இதுதான் ஏட்டு சரக்கா கூட்டுக்கு உதவுற வழிமுறை. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா சொல்றாங்கல்ல, வழிமுறை. அதான் வழிமுறை. தேவனுடைய பிள்ளைங்க இந்த பூலோகத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்துக்காக பயணிக்கிற பயணத்தின் பாதையில அவங்க கோல் ஊனி போகணும்ல. வயசானவங்க என்ன பண்றாங்க, கோல் ஊனி தானே போறாங்க. அப்ப நமக்கு ஊன்று கோல் இந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி நம்ம வந்துட்டோம்னு சொன்னாக்கா, அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரம் பூரா எவ்வளோ வேலை இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்றோம், எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒதுக்கி கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனைக்கு போயிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யறோம். அப்ப அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது நல்லது, சேர்த்துறது நல்லது, வாழ்றதும் நல்லது. அது இங்க இருக்கிற வரைக்கும். அப்போ அதனால அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழல் மத்தியில நமக்கு சரீரத்தில் பல பலவீனம், வியாதி, பல கஷ்டங்களோட நமக்கு போக வேண்டியது வருது. அது மாதிரி நேரங்களையும் நம்ம என்ன பண்ணோம், நிக்கணும். அப்படின்னா அந்த கட்டங்களிலும் நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த சிங்காசனத்துல என்னோடு கூட இருக்கும்படி என்ன பண்றாரு, அது வெளிப்பட்டு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ அந்த வசனம் வேணும், அப்புறம் பார்த்துக்குவோம், நேரம் இல்லை. அப்ப அப்படின்னு சொன்னா அப்போ இப்படிப்பட்ட தேவனையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் நம்ம நம்பி அவருக்காக வாழ்ற வாழ்க்கையில இது பண்ண சொன்னாக்கா, எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் அவரை ஆராதிக்கிறதுக்கு அவர் சமூகக்கூடிய வரத்துக்கு ஒரு முதல் ஸ்தானத்தை கொடுத்து நம்ம வரமோ, அதுவே நம்ம வாழ்க்கையின் காரியங்கள்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனம் எத்தனை படிங்க,
மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முன்னாடி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நமக்கு பலவிதமான காரியம் இருக்கு. பலவிதமான காரியம் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி பக்கம் 2வது ஸ்தானத்துல வச்சுட்டு, முதலாவது தேவன் இப்படி இந்த உலகம் உண்டாக்கப்படாததுக்கு முன்னே முன்குறிச்சு, உலகம் உண்டாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு என் தாயின் கருவலை என்னை உருவாக்கி எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து எனக்கு இந்த குடும்பத்தை கட்டி கொடுத்து இப்படியா நடத்தி நிற்கிற என் தேவன் எந்த நற்கிரிகளை என்னை கொண்டு செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி என்னை உண்டாக்கி வச்சுக்கிறாரோ அதன் தப்பு நான் என்ன பண்ணோம், என் பார்வையை திருப்பணும், என்னுடைய நோக்கத்தை திருப்பணும். இங்க சம்பாதிக்கிறது, சேர்க்கிறது, மீட்கிறது, பொழைக்கிறது 2வது ஸ்தானம். முதலாவது நான் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பரலோகம் போனோம். அப்ப அந்த பரலோகம் போறதுதான் நித்திய வீடு. அப்ப நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு போறதுக்காக நிரந்தரமில்லாத தற்காலமான அந்த கூடாரம் போல இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு என் தேவனுக்குன்றதை ஒன்னையே என்ன படிக்குது, தேவனால் நியமனம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ நான் இந்த சரீரத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன, எனக்குன்னு என்ன வேலை வச்சுக்கிறேன் என் தேவனன்றதுக்கு நான் என்ன பண்ணோம், அது முதல் கேட்கணும், அது தெரிஞ்சுக்கணும், அது செஞ்சு முடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் முதற்கண் கடமையா இருக்கணும். புரியுதுங்களா? இப்படியா வந்தோம்னு சொன்னா அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் இருக்கு கொடுக்கப்படும். நம்ம வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பக்கம் நம்ம திருமணம்னா நம்ம மனசையும் ஆவியும் நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறத சொல்றேன். எனக்கு நான் ஜெபம் பண்ணும்போது வெளிப்படுத்துறது என்னன்னு சொன்னா, எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்கள, நீங்க தேவன் நான் மனுஷன், அப்ப நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு விவரம் கொடுக்கணும். அப்படிதான். அப்ப அந்த கட்டத்தில் என்ன புரிய வைக்கிறான்னு சொன்னா, அந்த பில்டிங் வேலைக்காக தற்காலிக போடப்பட்ட கூடாரம் காத்து மழை அடிச்சு தள்ளி போடுது. தள்ளி போட்ட அங்க தங்கி வேலை தான் செய்ய முடியுமா? அப்ப கூடாரத்தை தங்கவே முடியல. அது தங்கி வேலை செய்யறவங்க எப்படி கட்டட வேலை செய்ய நடக்குமா வேலை? அப்ப அந்த கட்டட வேலை நடக்கணும்னு என்ன பண்ணணும், அங்க வேலை செய்யறவனுக்கு எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொடுக்கணும். சரிப்படுத்தி கொடுத்தாதான் அவங்க ஓனருடைய வேலை நடக்கும். அப்ப ஓனருடைய கடமை என்ன, வேலைக்காரனுக்கு உரிதலை செஞ்சு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கொண்டு அவருக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு வச்சுக்கிற நம்பாண்டவர்கிட்ட நமக்கு இருக்கிற பலவிதமான பலவீனங்கள், சுகவீனம், வியாதி, பிரச்சனைகள், சூழ்நிலைகள் என்ன, அப்போ மூக்கு வாயை அமுத்தி பிடிச்சிக்க நாங்கள் எப்படி இருக்க நிலைமை முடியுமா? அது மாதிரி இருக்கிற கட்டத்தில் செய்வது என்னதென்று தெரியாத திகைச்சி இருக்கிற கட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இவ்விதமான என்ன, அப்ப அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து இதெல்லாம் நம்ம நினைக்கணும். என்ன நினைக்கணும், இவ்வளவுமா நம்ம தியானம் பேசணும்ல, இதெல்லாம் நினைக்கணும். பிரச்சனை நினைச்சுன்னு இருந்தா அது அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப பிரச்சனை மூக்குக்கிற வரைக்கும் சளி பிடிக்கும். சளி பிடிக்கவே கூடாதுன்றதுக்கு மூக்கு சட்டங்க தான். புரியுதுங்களா? இல்ல காத்து அடிக்கவே கூடாதுன்னு மரம் சட்டம் போட முடியுமா? மரம் இருக்கிறது காத்து அடிச்சாகும். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நோவு இருக்கும், பிரச்சனை தான். அதன் மத்தியில் தான் வாழ்ந்தாகணும். அதன் மத்தியில் தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்ற வார்த்தை என்ன அதை வலிக்கணும். அப்போ அந்த இதில் தான் நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம கதி அதோ கதி. ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்தோம்னா இப்ப இந்த வார்த்தையெல்லாம் தியானம் பண்ணி நினைச்சு தைரியப்பட்டு விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ அந்த விசுவாசத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த சூழ்நிலையும் பதற மாட்டோம். ஏன், என்னை உண்டாக்குனவர் என்னோட இருக்கிறார், எனக்கான அத்தனை திட்டம் அவர் கையில் இருக்கு. அப்ப அந்த இதில் நம்ம பதற மாட்டோம். அப்ப அந்த இதற்கு வந்துட்டு பின்னாடி அந்த ஓனர் வந்து அந்த கொட்டாரத்தை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அப்ப நம்ம சரித்திர பிரகாரமா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா
அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. என்ன படிக்கிறோம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகள் எல்லாம் சீர்படுத்தி செவைப்படுத்தி அதை என்ன பண்றாரு? செவை நிறுத்துவன்னு சொல்றாரு. இன்னும் தெளிவப்படும். இதுனா ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9:12. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பூர்வ நாட்கள் இருந்தது போல. எது பூர்வ நாட்கள்? தேவன் திட்டமிடும் போது அவர் மகிமை இருக்கிறதாக பார்க்கும்போது குறைபாடு உள்ளதா இருந்துக்குமா? சொல்லுங்க. நமக்கான உள்ளான அவயங்களை குறித்து வெளியான அவயங்களை குறித்து அவர் பார்க்கும்போது குறைபாடு இருந்துக்குமா? நினைக்கும் போது குறைபாடு இருந்துக்குமா? இல்ல எழுதும் போது குறைபாடு இருந்துக்குமா? இல்லை உருவாக்கும் போது குறைபாடு இருந்துக்குமா? வீக்கா இருந்துக்குமா? தாய் ஒரு வயிற்றில் உருவாக்கும் போது எந்த குறைபாடு இருந்துக்குமா? இல்ல. இப்ப குறைபாடு உள்ளதா இருக்கு, பலவீனம் உள்ளதா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதான் பழுதா போனது, விழுந்து போனது, அதெல்லாம் புதுப்பிக்கிறன்னு சொல்ற மாதிரி நமக்கு இருக்கிற அத்தனையும் அவர்கிட்ட கொண்டு போனோம்னு சொன்னா அந்த விழுந்து போன அந்த கூடாரத்தை சரிப்படுத்தி கொடுக்க சொல்லி அந்த பில்டிங் ஓனர்கிட்ட போற மாதிரி நம்ம உண்டாக்கின தேவனிடத்தில் நம்ம போனோம்னு சொன்னா அப்ப நம்ம கொண்டு அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலை, நிச்சயமான வேலை பூலோகத்தில் நடக்கணும்னு சொன்னா என்ன பண்ணோம்? நமக்கு அவர் சரிப்படுத்தி கொடுத்தாதான் நம்ம கொண்டு செய்ய முடிய வேலை அவர் வேலை நடக்கும். அவர் வேலை நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம காட்டி அவர் சரிப்படுத்தி கொடுக்கணும். நான் சொல்ல கவனிச்சேன். அப்ப நம்ம கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்குதுன்றதுக்காக நமக்கு இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்துன்னு போயிருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தின் படி நம்ம இது பண்ணணும்னு சொன்னாக்கா நம்ம காணத்தெல்லாம் இது பண்ணா இன்னைக்கு சிலர் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி ஆபரேஷனுக்கு போன நிலைமையெல்லாம் மாறி என்ன 4 நேரம் பிடிச்ச நிலைமையெல்லாம் மாறி வாழ்ந்து நிற்கிறாங்க. புரியுதுங்களா? நான் போன இடத்துல இந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண சொன்னா தான் மையமா வச்சு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதே நிலைமையில போன அத்தனை பேர் மாதிரி ஆபிரகாம் சாரால் விசுவாசித்தாங்க. அவங்க சரித்து என்ன பண்ணிட்டாரு? ஆயத்தப்படுத்திட்டாருல. அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. போதும். எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே? எதற்கு? நமக்குண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடிக்கிறதுக்காக, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்காக ஆபிரகாமுடைய சரீரத்தையும் என்ன பண்ணாரு? புதுப்பிச்சார். சாராளுடைய சரீரத்தையும் புதுப்பிச்சாங்க. அப்ப அதே மாதிரி அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னா விசுவாசித்தாங்க. அதுல அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிரந்தை அவிழ்த்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பாருங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த அப்போஸ்தலர் இது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பூராமே விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அப்ப அதுல பலவீனத்தில் பலன் கொண்டாங்க. என்ன சொல்றதுங்க? அப்ப எல்லாரும் நம்ம கண்ணுக்கு தெரியாத தேவனே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காத தேவனே இருக்கிறாரு நம்ம நம்புறோம். அதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி அந்த விசுவாச வீரர்கள் கூட என்ன பண்ணிக்கிறாங்க? பலவீனம் தான், முடியல தான், சரித்திருந்தாங்க. அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்லுது? ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரி மாசம் பலவீனமானது தான். இப்படியாப்பட்ட நிலைமையில இருந்துதான், இப்படியாப்பட்டவங்க கொண்டுதான்
ஒரு நிரந்தரமான நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சின்னு 43ஆம் அதிகாரம் ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம கொண்டு செய்து முடிக்கணும். அவர் தான் தேவன் என்ன பண்ணோம், நிரூபணம் பண்ணணுன்ற உறுதிக்காக வச்சுக்கிறவர். நாம என்ன பண்ணோம், அந்த பலவீனமா இல்லாத படிக்க விசுவாசத்துல பலன் கொண்டு நாம விசுவாசித்தோம்னா அந்த சாராவுடைய சரீரத்தின் நிலைமையும் ஆபிரகாமுடைய சரீரத்தின் நிலைமையும் உயிர்ப்பித்தது போல நம்ம கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்காகவும் நாம் என்ன பண்ணுவாரு, அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறவரும் தேவனே. புரிஞ்சுக்கலாம்? இதுதான் கொடுத்த தண்ணி குடிச்சு கொடுத்தாச்சு. சரிங்களா? அதனால இந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.